மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரித்து பாய். நம்ம இப்போ கோயிலுக்கு ரீச் ஆயாச்சு. கோயிலில் தான் கல்யாணம். இன்னைக்கு நம்மளோட லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா, ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிமலை வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகிறோம். அண்ட் அந்த வீடியோ தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோ. நெயில் பாலிசி ஏன்டி நான் இது பண்ணுறேன், இப்போ தானே போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோச்சிக்கிட்டியா ரித்து? பாய் டாடா. சாத்து நளினி பாய் பாய். இப்போ நம்ம வந்து ஆன் த வே டு சுவாமிமலை. ஜானு இடையில பசிக்குதுன்னு சொன்னதுனால நம்ம வந்து இப்போ வந்து வடை வாங்கறதுக்காக நிப்பாட்டிருக்கோம். ஆமாம், ஜானு வந்து இன்னைக்கு புது தோடு, புது நெக்லஸ் எல்லாம் போட்டிருக்கா. ஸ்டோன் வச்சதுல பல்லு தான் கியூட்டா இருக்கு ஜானு. முன்னாடி நம்ம நந்தினி வந்து ரெடியாகி உட்காந்துருக்கா. லுக்குறா. அதுவும் சைடு வெயில் இல்லை, எங்க சைடு தான் பளிச்சுன்னு இருக்கு. வடை வந்துருச்சு, இப்போ போய் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். நம்ம இப்போ கோயிலுக்கு ரீச் ஆயாச்சு. கோயிலில் தான் கல்யாணம். சுவாமிமலையில் இருக்க முருகர் கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த கூட்டத்தில் எங்கே நம்ம செப்பலை கழட்டி போட்டு போகிறது? செருப்பு காணக்கினா போயிட போகுதுப்பா. இங்கே ஒரு மிதியடி காப்பகம் இருக்கு. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல முகூர்த்த நாள். ஸோ கோயிலில் ஒரு 4-5 கல்யாணம் நடந்துகிட்டு இருந்தது. அதில் நம்ம ஃபங்க்ஷன் எங்கே நடக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்கிறதே வந்து ஒரு பெரிய டாஸ்க் ஆகிடுச்சு. நாங்களும் பார்த்திங்கன்னா தாலியெல்லாம் கட்டி முடித்ததும் அங்கே கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. எங்கள் ஊருக்கு கொஞ்சம் நியர்பையில் தான் வந்து சுவாமிமலை எல்லாமே இருக்குது. ஆனாலுமே இப்போ தான் நானே வந்து அந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக போகிறேன். ஸோ அதனால் எப்படி இருக்குது என்ன எதுன்னு சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கோயிலுக்கு நியர்பைலே ஒரு ஹாலில் தான் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது முடித்தோன்னே நேராகவே அந்த ஹாலுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம கல்யாணம் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். ஐஸ்கிரீம் வாங்கிக்கோ. ஸோ அவங்கவுங்க நேட்டிவ் பிளேஸில் ஃபேமஸான பொலிட்டீஷியன் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் எங்கள் ஊர்லேயுமே இவங்க இருக்காங்க. ஸோ மேரேஜ் ஹாலோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 200 சேர்ஸ் தான் இருந்தது. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானவங்களை மட்டும் இன்வைட் பண்ணிவிட்டு ரிசப்ஷன் வந்து ரொம்பவே கிராண்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப பேரை வந்து அவங்க கூப்பிடலை. மேலே மேலே வை அப்படியே. ஸோ இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா, மொச்சக்கொட்டை கூட்டு, சொரக்காய் கூட்டு, கத்திரிக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், கேரட் பொரியல், வடை, இது வந்து வெஜ் ஆம்லெட், வெஜிடபிள் ரைஸ், கொஞ்சமா போதும்.
இறங்கிக்கோ. ம்